இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இந்த நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்கள் துக்கத்தை எல்லாத்தையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கவலைகள், உங்கள் வியாகுலங்கள், உங்கள் பாரங்கள், உங்கள் பாடுகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு மறைவானதாக இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆவியானவர் இருதயத்தில் சமீப நாட்களாக இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவேன், நான் என் பிள்ளைகளை திரும்பவும் கட்டுவேன், நான் என் பிள்ளைகளை மீண்டும் அவர்களுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்கிற ஜபம் மாத்திரம் உங்களுடைய ஜபமாக இருக்கும் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் நம்பர் 31:4 கர்த்தர் சொல்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய் என்று சொல்ல. Again I will build you and you shall be built, O Virgin Israel. Again you shall adorn yourself with tambourines and shall go forth in the dance of the merrymakers. நீ ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கூட்டத்தோடு களிப்போடு கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுவார், துக்கத்தோடு அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாய் தேவனை துதிக்கும் போது இப்படி துதிக்கிறார். என் புலம்புலை ஆனந்த களிப்பாக நீர் பார பண்ணினீர். என் ரெட்டை நீர் களைந்து போட்டிருக்கிற ஆண்டவரே, என் ரெட்டை நீர் களைந்து போட்டு என் புலம்பு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை நீர் எடை கட்டியிருக்கிறேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகுன்றார். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக, என்னை அப்படி மகிழ்ச்சியாக ஆண்டவரே, என்னை அப்படி திருப்தியாக ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட மேன்மையை, ஏதாவது ஒரு விஷயங்களில் கட்டப்பட்டு, ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போய், ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போய், ஆமீன் ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் மிக சோர்ந்து போய் கிவ் அப் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் நாம் இருப்போம்னா கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் உன்னை அப்படியே வைக்க மாட்டேன், உன்னை நான் அப்படியே நிறுத்த மாட்டேன். நீ ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கூட்டத்தோடு களிப்போடு நீ புறப்படுவாய். நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய சிறு பிராயங்களிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, இந்த டாம்பரின்ஸ் வைத்து தேவனை துதிக்கும் போது அது சந்தோஷத்தின் மிகுதியில் சிலர் அதை வித்தியாசமாக அவருடைய கை நயங்களை எல்லாம் அதில் அழகாய் காண்பிப்பார்கள். நாம் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்போடு கூட தேவனுடைய சமூகத்தில் ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, சந்தோஷமாய் தேவனை வர்ஷிப் பண்ணுவதற்கு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்துல மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிது. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நாள் இருந்தது நம்ம வாழ்க்கையில், அதெல்லாம் ஒரு நாள் இருந்தது. அப்படி சொல்ல கர்த்தர் வைப்பார். கடந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசினாரே, பவுலே நீ நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறாய், ஆனால் நானும் நடக்க போவதை பார்க்கிறேன். அவன் தேவன் என்ன நடக்க போகிறது என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமா சந்தோஷப்படுத்துவார். அதே அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் பியூட்டிஃபுல்லா எழுதி வைக்கிறார் பாருங்க. 13வது வசனத்துல, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருகிறவர்களை நான் அப்படியே அனுப்ப மாட்டேன்ற, அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருகிற பிள்ளைகளை நான் அப்படியே அனுப்ப மாட்டேன், அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை தான் எழுதி வைக்கிறாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு மீண்டும் வருவார்கள். இந்த பொசிஷனுக்கு நான் வருவேனா? இந்த மேன்மைக்கு நான் திரும்ப வருவேனா? என்னுடைய ஸ்தானத்துக்கு வருவேனா? கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற தேசத்துக்கும், எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கும், எனக்கென்று கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற அந்த உயர்வுக்கும், கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்கும், எனக்கென்று என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய சபைக்காக, என்னுடைய ஊழியர்களுக்காக, மனுஷங்களுடைய திட்டங்கள் அல்ல, கர்த்தர் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு என் தேவன் உண்மையில் ஆண்டவர். அவர் சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை மீட்டு வெளியில கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட மனுஷனை அவனை வெளியே கொண்டு வர தெரியுமா? ஆனந்த களிப்போடு கூட, சந்தோஷத்தோடு கூட வெளியே கொண்டு வருவார். உங்கள் ஜெப அறை வீணாய் போகாது. சிஸ்டர், பிரதர், அம்மா, நீங்கள் ஜெப அறைக்குள்ளே அந்தரங்கத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் அழுது புலம்புகிற காரியங்கள் வெளியில வரும்போது கர்த்தர் ஆனந்த களிப்போடு இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் ஜெபத்தில் இருந்து, உங்கள் ஜெப அறையில இருந்து, நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல இருந்து, உங்கள் சபையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது சந்தோஷமாக
உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது சந்தோஷமாக எங்கே உட்கார்ந்து புலம்பி தேவ சமூகத்தில் கண்ணீரை வடித்து கண்ணீரை சிந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறிடாதான்னு கேட்குறீங்களோ, அங்கிருந்து வெளியில் வரும்போது ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதுகிறாரே. எரேமியா 35வது அதிகாரத்தில் அதே காரியத்தை தானே கர்த்தர் எழுதி வைக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமான சூழ்நிலையில் எதுவாக இருந்தால் ட்ரையா இருக்குதா, இல்லை நான் அதை சந்தோஷப்படுத்துவேன். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள், அவருடைய கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எல்லாமே ட்ரையா இருக்கு, இல்லப்பா மாத்துவேன், அதெல்லாத்தையும் மாற்றுவேன். எல்லா ட்ரைனஸும் மாறும். உலர்ந்து போன எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பதற்கு தேவன் உண்மையில் ஆண்டவர். ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு இன்றைக்கு புறப்பட பண்ணுவார். உங்கள் டீம் எது தெரியுமா? தோற்று போன டீம் அல்ல. நீங்கள் யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் த வின்னர் சைடு. நாம் எப்போதுமே வெற்றியாளர்களின் பக்கத்தில். ஏன் தெரியுமா? சகல வெற்றி சிறந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். அவர் நமக்கு நல்ல ஒரு விக்டோரியஸ் லைஃபை இன்றைக்கு தருவார். அது நிமித்தம் உங்களை சந்தோஷப்படுத்துவார், அது நிமித்தம் உங்களை மகிழ்ச்சியாக்குவார், அது நிமித்தம் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். தேவனே, அப்படியே ஆசீர்வதிங்கப்பா, அப்படியே ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்கப்பா. கிருபை, ஆச்சரியமான தெய்வீக சமாதானம், நம்முடைய மகத்துவங்கள், மேன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய சிரசில் எப்போதும் என்னாலும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசனத்துக்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இன்றைக்கு பார்ப்பீர்கள், இன்றைக்கு அந்த நன்மையை பார்ப்பீர்கள். ஆமென்.